ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சாஃப்டாக சூப்பரான கப் கேக் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா போதும். குக்கர்லேயே நம்ம சூப்பரான கேக் ரெடி பண்ணிக்கலாம். அவன் தான் வேணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுவே அதிகம். இது வேகிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நம்ம ஒரு டீ போடுற டைம்லேயே இந்த கேக் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா போதும். சூப்பரான சாஃப்டான கேக் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சிடலாம். அது குக்கரில் சுற்றிலும் படாதபடிக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குக்கர்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி சேர்க்குற மாதிரி இருந்தால் அதில் கேஸ் கட்டும் விசிலும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு பீட்டர்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம மிக்சியிலேயே முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்ததுனால 3/4 கப் எடுத்துருக்கிறேன். முழு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 30 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய், சர்க்கரை, முட்டை இதெல்லாம் நல்லா கலந்து வரணும். எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம ஹேண்ட் பீட்டரில் பண்ணோம்னா இந்த அளவுக்கு எண்ணெய், சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து வராது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் கேக் நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் மைதா தான். நம்ம மைதாவை எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதுலேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டை, சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குது. இப்போ இதோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் பால் எடுத்துட்டு ஒட்டுக்கா சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கேக் வெந்து வரும்போது மேலே வெடிப்பு விழுந்த மாதிரி இருக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா மடிப்பாக விழணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை கப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இருந்ததுன்னா இதில் பாதி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் டீ டம்ளர்லேயே உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா கேக் மேலே பொங்கி வரும். இப்போ மாவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் இருந்ததுன்னா அது வெளியில் வரும். இல்லைனா கேக் வெந்து வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஹோல் மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இது கரெக்டாக 20லேருந்து 25 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ இன்னும் இருக்கிற மாவை இந்த டீ டம்ளரில் சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மேலே நல்லா பொங்கி வந்திருக்குது. இது ஒரு ஸ்பூனோ இல்லை கம்பியோ வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட ஒட்டலை. கேக் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அது கப்லேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ டம்ளரில் ஊற்றி வச்ச கேக்கும் சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்குது. இப்போ கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குது. கேக் ரெடி பண்ணுறதுக்கு அளவு அப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி இது 2 மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா போதும். கேக் பேட்டர் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. கெட்டியாக இருந்ததுன்னா கேக் மேலே விரிசல் வந்துடும் வெந்து வரும்போது. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி ஒரு கத்தியோ வச்சு ஃபஸ்ட்டு சைட்லேருந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக வெளியே எடுக்க வருதுன்னு. இது நல்லா வெந்திருந்தால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வரும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.
கப் கேக் மோல்டில் போட்டிருந்தா இதுவும் அதே மாதிரி பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்கும். இது எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இது பிளேட்டில் வச்சு நான் பேட்டர் ஊற்றுனதுனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. நல்ல சாஃப்டான டேஸ்டியான கப் கேக் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். வீட்லேயே செஞ்சதுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.